அவன் முன்னவர்கள் கண்ட கனவுபடி வாழ்ந்த தலைவன். காந்தி கண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, அம்மையார் இந்திரா காந்தி கொண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, எங்கள் தாத்தன் காமராஜர் கண்ட கனவு தற்சார்பு பொருளாதாரம். ஊரா நாட்டிலே போய் சோத்துக்கு கையெந்தவா போராடி சுதந்திரம் பெற்றோம், கூலோ கங்கியோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம். இதாண்டா தற்சார்பு. இந்த தற்சார்பு படித்த நாட்டை கட்டி எழுப்பிய தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், ஆடு மாடுகளை வளர்த்தான், பனை ஏறி பதநீர் ஏறி கருப்பட்டிகளை செஞ்சான், பணம் வளர்த்தை அதிலே மிட்டாய் செய்தான், எல்லாம் செய்தான். பணம் கிழங்கு உடியல் மாவு என்று மாவு செய்தான். நாம் பயன்படுத்துற மையாவுக்கு பதிலாக பயன்படுத்தினான். வெள்ளைக்காரர்கள் பிரபாகரா ஒண்ணுமே இல்லையே, ஒரு சின்ன நிலத்திலே ஒரு வளமில்லாத நிலத்தை தனி நாடாக அடைந்து நீ என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு என் தலைவன் சொன்னது, எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய ஏராளம் போதும், எனக்கு நான் உலகத்தில் தலை சிறந்த நாடாக சொல்லுவேன். தற்சார்பு என்னென்று பைத்தியக்காரப்பில் ஒரு கிலோ கருப்பட்டி தட்டி பாராடே, தட்டி பாடுறா. அமெரிக்காவில் ஒரு கிலோ கருப்பட்டி 1000 கேள்வி. அதை விட்டு எல்லா டாக்டரும் சொல்றான், கருப்பட்டியில சர்க்கரை அளவு குறைவா இருக்கு, கருப்பட்டியை பயன்படுத்துங்கள். கருப்பட்டியை கருப்பா இருக்குல்லது, அதனால இனிமே நம்ம கருப்பட்டியை செஞ்சு கொஞ்சம் வெள்ளி அடிச்சு விடுவீங்க. நீ பாராடே, நான் வந்தவனுக்கு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, முல்லை அங்காடின்னு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாற்றல. நீ பார்த்து அதுல கருப்பட்டி நிற்பேன். கருப்பட்டி ரோட்ல போகும்போது வெக்கம், கருப்பட்டி காட்சி கிடைக்கும் எழுதி வைக்கிறான். அங்க போய் வண்டி நிற்குது, மயத்துக்கா நிற்குது, அங்க போய் கருப்பட்டி காக்கு. ஆனா கருப்பட்டி வந்துடக்கூடாது, ஏன் பணம் வெளியிடக்கூடாது, அது குலத்தொழில். ஏடா ஆடு மாடு மேய்த்தல் குலத்தொழில், நாங்கள் மீன் பிடிக்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்வது குலத்தொழில், பனை ஏறுவது குலத்தொழில். இப்ப உட்கார்ந்து பேசிக்க உனக்கு என்ன தொழில்? இப்படியே பேசியிருக்கா பரதேசி நாய, உனக்கு என்ன தொழில்? தென் சோறு சோறை திட்டத்துக்கு பயன்படுத்துற தெண்ட சாதம்னு சொல்லு, தெண்ட ரைஸ், தெண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசிருக்கோம். தெண்ட ரைஸ் கொடுமை. எங்கே பொருளாதாரம்? எனக்கு என் தம்பிகள் அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகள் இருந்து அனுப்புறது, அண்ணன் நம்ம கருப்பட்டிக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா நம்மளுடைய கருப்பட்டி பாருங்க, இந்த கிண்ணத்துல காய்ச்சிற வட்டு மாதிரி பெருசா கருப்பட்டி வட்டு, அதான் விரும்பல. இவ்வளவு பெருசா தூக்கிட்டு போறதுக்கு அவன் விரும்பல. என்னடா விஷயம்? எனக்கு படம் போட்டு வரைஞ்சி அனுப்புறேன். அண்ணன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாருங்க எப்படின்னு அந்த கீப் இந்த விடுதியில் போனீங்கன்னா இந்த சீனி வந்து சதுரமா வெட்டி அப்படி எடுத்து போட்டுக்கிட்டான். அவன் போட்டு குடிச்சிடுவான் அந்த சக்கரை இல்லாத இந்த தேநீர் குடிக்கும்போது. அது மாதிரி சின்னதா நம்ம வெள்ளக்கட்டி மாதிரின்னு சொல்றான், அது மாதிரி சின்னதா. அதுதான் நம்மளால அழகழக வடிவத்துல பண்ணிடுவோம்டா. அழகழகா வடிவத்துல பண்ணி, நீ நான் சொல்றத நீ உனக்கு நக்கலா இருக்கு, எல்லாமே உனக்கு கேலியா தான் இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளவு பேரையும் பயங்காட்டிட்டு இருப்பேன் நீ நினைச்சா? நீ என்னை எதிர்த்து போராடுறவங்க வந்துச்சால அந்த கட்சிகள் எல்லாம், என்னை எதிர்த்து போராட கல்லூரியா பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க மாணவர்கள்லாம் எழுச்சி விடுறான், அவன்கிட்ட கேள்வி கேட்கிறான், அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறான், இவனும் பதில் சொல்றான். இவன் ஒரு மாதிரி தயாராகிறான்னா எந்த கல்லூரியிலும் சீமான கூப்பிடாதேன்னு உனக்கு புரியுதா? பயந்து நடுவான், ஆனா வெளிக்காட்டிக்கிற மாட்டான். அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? உள்ள ஈரக்குளம் நடுங்கிட்டு இருக்கும், மேல கோச்சு விட்டு இப்படி ஒரு கொடுமை. 4 லட்சம் ஓட்டு 1.1, அப்புறம் 17 லட்சம், அப்புறம் 30 லட்சம், அப்புறம் 36,50,000. இது 66 லட்சம் ஆகும். 1,26 லட்சம் ஆகும். இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல், நிலத்தின் அரசியல், என் மக்களின் தேவையான அரசியல். நாங்கள் பிரச்சனைகளில் பிறந்த பிள்ளைகள். இன்னைக்கு பனை ஏறிக்கு நிக்கிறேன்னா, நாளைக்கு மாடை ஏற்றிட்டு மலையில ஏறி மேய்க்க போறேன்.
என்ன பண்ணுவ? சிறையில் போடுவ. ஐ வெரி ஹாப்பி. வெளியில விடுவ. ஆல்வேஸ் ஐ வெரி ஹாப்பி. ஏடா கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு ஊராஞ்சத்தை திருடி உலையில போட்ட அயோக்கிய நாய்களே வெளியில கை காட்டி டாட்டா காட்டி இதையெல்லாம் தடுக்க போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் எதுக்குடா வெக்கப்படணும் அசிங்கப்படணும்? எதுக்கு பண்ணும்? எதுக்கு பண்ணும்? கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன் 62 பேரை கொன்னவன் திருப்பி பிள்ளைகள் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சா நாடு அனுமதி யாரு? நம்ம நாடுதான். தினம் கொலை, தினம் கொலை. எத்தனை கேள்விகளை அறிவார்ந்த பெருமக்கள். பல நூறு டிஎம்சி தண்ணீர் ஓடி வருது, ஓடி போய் கடல்ல சேருது. எங்கே நீர் தேக்கங்கள், எங்கே நீர் சேமிப்பு, அதுக்கான திட்டம் எங்க? வேளாண் குடிமக்களினுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய வாழ்வாதார பத்தி எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ? கவலைப்பட்டிருந்தா அவன் விளைவிக்கிற பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கு கட்டியிருப்பில்ல. தெருவில் போட்டு தார்பாயை போட்டு மூடுவியா? குடிக்கிற டாஸ்மார்க்கு சரக்குக்கு உயர்ந்த சேமிப்பு கிடங்கு கட்டி குளிர்விட்டி போட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணிச்சு வாசலை காவலர்களை வைத்து பாதுகாக்கிற அரசு. உணவளிக்கிற உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவை கொடுக்கிற என் உழவர் குடி உழைத்து தந்த நெல்லை தானியங்களை நீ சேமிக்க கிடங்கு வைக்கிற என்றால் நீ யார்? பேசிக்கொண்டே இருப்பார்கள். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தாலும் அண்ணே நீங்க இந்த பனையை ஏறி விட்ட மாதிரி இங்க வந்து ஒரு தடவை தென்னை மரத்தையும் ஏறி விட்டுருங்கண்ணே, ஒரே நெருக்கடியா இருக்கு. இது கோவைக்கு வரும்போது சொல்றேன், அங்கேயும் ஏறி விடுவோம். அங்கே ஒரு மாநாடு போட்டு ஐயா தலைமையில நம்ம அப்பா நல்லசாமி தலைமையில் போட்டு தென்னை ஏறி விடுவோம்டா. ஏறி விடணும். நான் கேட்டேன் பாண்டி பனை கொஞ்ச நாள் தான் இருக்கும், தென்னை தொடர்ச்சியா இருக்கும், அவ்வளவு பத்தாலே நம்ம இந்த கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு. அண்ணே ஈச்சையை சீக்கிரம் வளர்ந்துருனே, ஈச்சையை வளர்த்து சாப்பிட்டு ஈச்சங்களையும் கொண்டு வந்துடலாம்னு. அப்புறம் தென்னை 3 வருஷத்துல வந்துருதுனே, அடிச்சுடுவான். நாடங்களும் தென்னையா போட்டு தள்ளிய தாய்லாந்துல தென்னையிலிருந்து 17 இறக்குறான். இது நான் சும்மா சொல்லுறேன். இந்த பாட்டி ஆட்சி நடந்து போட்டு காட்டேன் பாரு எப்படின்னு. உனக்கு தான் நம்ம நீ கதை கேட்டே வளர்ந்தவங்கள நான் காட்டுறேன். ஏன்னா எது ஒண்ணு திரைப்படத்துல சினிமாவில் சொல்ல சொல்றேன். சினிமாவில் அப்படின்னு அப்படி பயந்துக்கிறேன். அதனால நான் இப்போ படம் போட்டு காட்டுறது முடிவு பண்ணிட்டேன். இந்த நான் சொல்றத நம்பல. இந்த நின்றுக்கிட்டே தென்னை மரத்தில் 17 இறக்குறாங்க. இந்த கடல காய்ச்சற கருப்பட்டி கூட 200 ரூபாய் கூட விற்கிருப்பாரு. ஏன்னா இந்த சுண்ணாம்பு தேய்க்கும் போது கலப்படம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு இயற்கை உணவுக்கு திரும்புது உலகம். ஆனா ஈடு கொடுக்க முடியல, உற்பத்தியை பெருக்க முடியல. அப்ப என்ன செய்யறான்? 1 கிலோ கத்திரிக்காய்னாப்பா, 1 கிலோ கத்திரிக்காய்னா ஒரு 15 காய் இருக்கணும்பா. குறைஞ்சது 15-20 காய் இல்லை 10 காயாக இருக்கணும்பா. அது 1 கிலோ 10 காயை விளைவிக்கிறது கஷ்டம்ட்டு ஒரே காயை 1 கிலோ வைக்கிறோம்பா. அப்படி அதான்டா மரபணு மாற்றி. அந்த விதையை எடுத்துப்பா, அதுல மரபணுவை மாற்றி இப்போ தக்காளிப்பா 2 நாள்ல கெட்டுரும். கீழே போட்டினா டக்குன்னு தெரிச்சு. இப்போ கீழே போட்டினா குதிச்சு வந்துட்டு வரும், பிடிச்சி விளையாடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா தக்காளி எடுத்து அந்த விதையை எடுத்து மரபணுவை மாற்றி தவளை கொழுப்பு, இந்த கொழுப்புகளை உள்ள தள்ளிட்டான். அது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு, கெடாது. ஆப்பிள் எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு அதிகபட்சம் 2-3 நாள் 4 நாள். இப்போ 6 மாதம் ஆனாலும் இருக்கும். ஏன்? அதை எடுத்து மேலே வேசில் இந்த மெழுகை தடவி அப்படியே வச்சுக்கலாம். நீ எது ஒன்றை நம்பிக்கையோடு சாப்பிட முடியும்? வாழைப்பழத்தை சாப்பிடுறியா இல்லை கொய்யானா எவ்வளோடா இருக்கு? இவ்வளோ இருக்கு. கொய்யா தான் இவ்வளோ பெருசு. கொய்யா இந்த வித்துக்கிட்டுலாப்ல வரும்போது நீ ஒன்று பாரு, வித்துக்கிட்டுலாப்ல கொய்யா எத்தனை மாதம் ஆகும்? 6 மாசத்துல நல்லா காய்ச்சிருந்தாங்க. கொய்யா மரம் இல்லை, செடி. எல்லாமே மரபணு மாற்றப்படுது. ஏன்னா உற்பத்தி பெருக்கத்துக்கு மரபணு மாற்று உற்பத்தி அந்த விதைகளை அந்த உணவுப் பொருளை சாப்பிடும்போது மனிதனுடைய மரபணு மாறிடுது. மனிதனுடைய மரபணு மாறும்போது எதற்காக என்ன நோய் வருதுன்னு தெரியாம போயிடும். இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால என் அன்பு பிள்ளைகள், பனை என்பது என் தம்பி விக்டர் சொன்ன மாதிரி நம் பராசக்தி தாயின் பால்.
உனக்கு கருப்பா இருக்கிறதுனால அந்த கருப்பட்டியை விரும்ப மாட்டேன். எருமை பாலை குடிக்க மாட்டேன், கருப்பா இருக்குன்னு. எருமை என்கிட்ட வந்து சொல்லுது, நான் கருப்பா இருக்குன்னு என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் கருப்பு தாண்டா. அதுல இருந்து அவளை இனிப்பான 17 சக்கரை வெள்ளம் வருது. கரும்பு கருப்பு தான், அதுல இருந்து அவளை இனிப்பான சக்கரை வருது. அதனால கருப்புல இல்ல தாழ்வு, கருப்புல இல்ல. கருகருன்னு மேகம் இருந்தா தான், வெள்ளைய மேகம் இருந்தா மழை இல்லை, உடன் பிறந்தானே. அது கருப்பானால் தான் மழை. கருப்பை போய், கருப்பு என்பது வெறுப்பல்ல, வெள்ளை என்பது அழகல்ல, நிறம். அது புரிஞ்சுக்கணும். வெள்ளையா இருக்கிறதா அது அழகு நினைச்சு நீ ஒரு மோகிச்சு இருக்கிற. அதனால அவன் என்ன பண்ணா, பண்ணி நம்ம பண்ணி கருப்பா இருந்துச்சு, பண்ணி இந்த பண்ணியை சாப்பிட மாட்டான். இந்த பண்ணிக்கு வெள்ளையா பண்ணியை போட்டான். பண்ணி வெறும் வெள்ளை பண்ணி. 1 கிலோ கறி, பன்னிக்கறி மேசைக்கு வர 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். சீன முறம் பன்னிக்கறியா சாப்பிட்டு இருந்தாங்க. தண்ணியை ரொம்ப குடிக்கிறான்னு நிறுத்திட்டான். ஆரஞ்சு பழம் நிறைய பிரான்ஸ் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பழம் அப்படி கைக்கு வேற 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுன்னு நிறுத்திட்டான். ஏன்னா அது புளிஞ்சா காக்கோட தண்ணி வர மாட்டேங்குது, இது 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுறான், நிறுத்துறான். ஏன்? அவன் தண்ணீரை உயிரான்னு நினைக்கிறான். நீர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டான். இவன் நீரை முதலாளிக்கு உறிஞ்சி வித்துக்கன்ட்டான். ஒரு கேடுகட்ட தேசத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் சிந்தனை மாற்ற வேண்டியது. தனி மனித அபிமானங்களை ஏற்று தலைமையேற்று அரசியல் செய்வதை விட்டு உயர்ந்த தத்துவத்தை, நோக்கத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற நிலைக்கு என்னரும் தமிழ் தம்பிதங்கைகள் மாறணும். இது